இன்று 10/1/2024 புதன்கிழமை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள்: பண்டிகை திருத்தணி ஸ்ரீமுருகப்பெருமான் பால் அபிஷேக ஆராதனை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீயாண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் காட்சியருளல், ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீமணவாள மாமுனிகள் புறப்பாடு கண்டருளல். வழிபாடு: கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு: வாகன பழுதுகளை சரிசெய்ய சிறந்த நாள், பரிகார பூஜை செய்ய நல்ல நாள், நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள். இன்றைய தின ராசி பலன்கள்: மேஷ ராசி, நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் நிலவும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப நலனில் அக்கறை செலுத்தவும். திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அஸ்வினி, ஆதரவான நாள். பரணி, மதிப்பு மேம்படும். கிருத்திகை, முடிவுகளை எடுப்பீர்கள். ரிஷபராசி, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. முக்கிய முடிவுகளில் பொறுமை அவசியம். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். விருப்பம் இல்லாத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். கிருத்திகை, அனுசரித்து செல்லவும். ரோகிணி, பொறுமை அவசியம். மிருகசீரிஷம், மாற்றமான நாள். மிதுனராசி, வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனை மேம்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். முயற்சிகள் சாதகமாக முடியும். இழுபறியான சில வழக்குகள் சாதகமாகும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். சோதனை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம், சிந்தனையான நாள். திருவாதிரை, ஆரோக்கியம் மேம்படும். புனர்பூசம், ஆதாயம் உண்டாகும். கடகராசி, பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் நலனில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்படவும். பிடிவாத போக்கை குறைத்து கொள்ளவும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. புனர்பூசம், கவனம் வேண்டும். பூசம், ஒத்துழைப்பான நாள். ஆயில்யம், ஈடுபாடு உண்டாகும். சிம்மராசி, உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய துறை சார்ந்த வாய்ப்பு கிடைக்கும். காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனவருத்தங்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பீர்கள். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். சலனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். மகம், ஆதாயம் உண்டாகும். பூரம், உதவி கிடைக்கும். உத்திரம், சிக்கல்களை தீர்ப்பீர்கள். கன்னிராசி, நீண்ட தூர பயணங்களில் கவனம் வேண்டும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். கட்டுமான துறைகளில் லாபம் மேம்படும். எதிலும் திட்டமிட்டு செயல்படவும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். உத்திரம், கவனம் வேண்டும். அஸ்தம், லாபம் மேம்படும். சித்திரை, உயர்வு உண்டாகும். துலாராசி, கடன்கள் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சவாலான செயலை செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. சித்திரை சிந்தித்து செயல்படவும். சுவாதி மதிப்பு மேம்படும். விசாகம் செல்வாக்கு உயரும். விருச்சிக ராசி பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும். வருமான வாய்ப்புகள் கைகூடும். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். சிக்கல் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். விசாகம் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் அறிமுகம் ஏற்படும். கேட்டை துரிதம் உண்டாகும். தனுசு ராசி எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படவும். பெரியவர்களிடம் நன்மதிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும். மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலம் ஏற்படும். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மூலம் பொறுமை வேண்டும். பூராடம் மதிப்பு உண்டாகும். உத்திராடம் சஞ்சலம் ஏற்படும். மகர ராசி முன்பின் தெரியாதவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்பு கிடைக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும். துணிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். உத்திராடம் ஒத்துழைப்பான நாள். திருவோணம் வாய்ப்பு கிடைக்கும். அவிட்டம் அலைச்சல் ஏற்படும். கும்பராசி எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். தேடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வீர்கள். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அவிட்டம் உதவிகள் கிடைக்கும். சதயம் வரவுகள் உண்டாகும். பூரட்டாதி அனுகூலமான நாள். மீனராசி நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சமூக பணிகளில் மரியாதை மேம்படும். பெரியவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தொழிலில் மாற்றம் உண்டாகும். ஆக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். பூரட்டாதி மரியாதை மேம்படும். உத்திரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி மாற்றம் உண்டாகும்.